ராமலிங்காய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற அருட்பிரகாச வள்ளல் பெருமானின் தெய்வ திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் 21வது பாடலில் நான்முகர் மிக பெரியவர், ஆங்கவரில் பெரியவர் நாரணர்கள், மற்றவரின் நாடின் மிக பெரியவர், வான்முகத்த உருத்திரர்கள் மற்றவரில் பெரியவர், மகேஸ்வரர்கள் சதாசிவர்கள் மற்றவரில் பெரியவர்கள், மீன்முகத்த விந்ததனில் பெரிதனில் நாதம், மிக பெரிது பறை, மிக பெரிய அவளின் ஆண்முகத்தின் பரம்பரம்தான் பெரிதனில் பெரிதாய் ஆடுகின்ற சேவடியேர் யார் அறிவார் காண்தோழி என இப்பாடலை நம் பெருமான் பதிவு செய்கின்றார்கள். நான்முகர் பெரியவர். உரைநடை பகுதி 409 பக்கம் 95 சுத்த சன்மார்க்க கொள்கை என்ற தலைப்பில் சர்வ சித்தியுடைய தனித்தலைமை பதியாகி ஆண்டவரை நோக்கி அணுக்கள் தபசு செய்து சிருஷ்டியாதி அதாவது படைப்பு தொழில் முதல் பஞ்ச கிருத்தியங்கள் படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருளல் பெற்றுக்கொண்ட மூர்த்திகளாகியவர் ஒரு தொழிலுடைய பிரம்மா நான்முகர். இவருடைய ஆயுட்காலம் உரைநடை பகுதி 443 பக்கம் 5 மாற்றுள்ள சுருணதேகிகள் பிரம்மா வயசு 4,32,000 என பதிவு செய்கின்றார். எவ்வளவு காலம் இருப்பார்கள் என நம் பெருமான் ஒவ்வொருவருக்கும் உரிய காலங்கள் கூறுகிறார். நம் பெருமான் நடராஜபதி மாலை 18ஆம் பாடலில் ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையை உண்ண முடியா என்பார். 2ஆம் திருமுறை 78 திருவண்ணப்பதிகம் என்ற தலைப்பில் 7 வகை பிறவிகளுள் எப்பிறவி எய்திடினும் எய்துக, பிறப்பில் இனி நான் எய்தாமை எய்திடினும் எய்துக என்கின்றார் ஐயா. இயற்கை உண்மை கடவுள் படைப்பு தொழிலுக்கு அந்த அணு ஆண்டவரை நோக்கி தவம் செய்ததால் அதற்கு சிறிது தன் அருளொளி வழங்கி அந்த தொழிலை செய்ய செய்துள்ளார். ஆங்கவரில் பெரியவர் நாரணர்கள். உரைநட பக்கம் 409 2 தொழிலுடைய படைத்தல் காத்தல் சுர்ணதேகி காலம் 8,64,000 ஆண்டு என்கின்றார். மற்றவரை நாடின் மிக பெரியவர் வான்முகத்த உருத்திரர்கள். பிரம்மா விஷ்ணு பூமியில் உள்ளதால் வான்முகத்த வெளிதான் வான், வெளியில் வான் கலந்த மாணிக்க வாசகா என்பார் நம் ஐயா. எனவே வான்வெளியில் நின்று அருள் புரியும் ருத்திரர் 3 ஆற்றலை பெற்ற ருத்திரர்கள் படைத்தல், காத்தல், மறைத்தல்
ஆன்ம அனுபவம் எதுவும் வராது. மன அறிவில் வாழ்வதால் மறந்து போவது. காலம் 12,96,000 ஆண்டு ஒரு நாள் என்றார். இந்த மூவரை விட பெரியவர் மகேஸ்வரர். படைத்தல் முதல் உள்ள 4வது தொழில் புரிபவர். மற்ற 3 தொழிலும் இவரில் அடங்கும். இவர் தோன்றின மறையும் அழித்தல் தொழில் புரிபவர். இவருடைய ஆயுட்காலம் 17,22,000 ஆண்டு என்கின்றார். சதாசிவர்கள் மற்றவரில் பெரியவர். இவர் 5 தொழில் புரிபவர். இவர் ஆயுட்காலம் 21,60,000 ஆண்டு என்கின்றார். இந்த ஐவரும் அருட்பெருஞ்சோதியை அணுக்கள் தபசு செய்து பெற்ற ஆற்றல். அதனால்தான் ஐயா அகவலிலே ஐவரும் காண்பதற்கு அரிய பெறும் பொருள் என என் கைவர புரிந்த கதி சிவபதியை என்கின்றார். மேற்படி கடவுளர்கள் உகங்கள் நாளினும் அவரவர்கள் ஆட்சி நடந்து இப்பொழுது நடப்பது கலியுகம் முடிந்து சதுர்யுகம். இந்த சதுர்முகத்தில் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் ஆட்சிதான் நடக்கிறது. மேலும் மேற்குறித்த மூவரால் ஏற்படுத்திய தத்துவ சித்தி கற்பனைகளாகிய சமய மார்க்கங்களை அனுஷ்டித்து அவர்களைய கர்த்தாக்களாக வணங்கி வழிபாடு செய்து வருகின்ற இதுவரையில் உள்ள அணுக்கள் மேற்குறித்தவர்களது பதப்பிரதாதியை மேற்படி அணுக்கள் லேசம் கொஞ்சம் பெற்றுக்கொண்டார்கள். இந்நிலையை பெருமான் 44 திருவடி நிலை 2ஆம் பாடலில் தடையுறா பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், விந்து, நடையுறா பிரம்மம், உயர் பராசக்தி, நவீன்ற பரசிவம் என்னும் இவர்கள் இடையுறா திருச்சிற்றம்பலத்தாடும் இடதுகார் கடைவிடல் நகத்தின் கடையூறு துகள்கள் என்று அறிந்தனின் அதன் மேல் கண்டனன் திருவடி நிலையை என்கின்றார். ஆக இவர்களுடைய காலங்களெல்லாம் முடிந்து இப்பொழுது சதுர்யுகத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆட்சி நடக்கிறது. மீன்முகத்த விந்ததனில் மேற்கூறியவற்றில் மேன்மை பெற்று இருப்பது ஒளி பொருந்திய விந்துநாதம். தத்துவம் என்பது சிவத்தின் தன்மை. அது ஒளி இயக்கம், காட்டின் இயக்கம். அவ்வாறு உள்ள ஈஸ்வரம் அருளல், சதாக்கியம் மறைத்தல், சுத்தவித்தை தோன்றின மறையக்கூடியது. விந்து ஓர் உயிராகிய ஒரு குழந்தையை உண்டாக்கும். உண்டாக்கியவுடன் தோன்றி அருளி மறையச் செய்யும். விந்தனில் பெரியது நாதம். காரணம் மூலாதாரத்து மூண்டனு கனலை காலால் காற்றால் எழுப்பி கருத்து அறிவித்து இறைவனை சேரணும். இந்த ஒளியை அஷ்டாங்க யோகத்தால் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறியாமை. ஆக மரணம் வென்றனர். அதனால் விந்துவை விட நாதம் பெரிது என்றனர். மிக பெரிது பறை என்றால் பெண் காட்டின் இயக்கம், பரன் என்றால் ஆண் ஒளி இயக்கம். காட்டின் இயக்கமாகிய மனதை முழுவதும் வென்று 6 ஆதாரம் கடந்து நிராதாரத்தில் சப்தம் கேட்டனர். அதனால் இந்த பெண் இயக்கமாகிய பறை பெரிது என்றனர். ஐயா அவர்கள் சத்தம் கேட்டதை 5394ஆம் பாடலில் பாகார் மொழியால் சிவகாம வள்ளி நாளும் பார்த்து ஆட மணிமன்றில் கூத்தாடுகின்ற சித்தர் வாகா உனக்கு என்றும் சாகா வரம் கொடுக்க வலிய வந்தால் என்று வலியநாதம் சொல்கின்றது. வலியநாதம் என்பது முரசு சத்தம். அதனால்தான் கோவிலில் தீப ஆராதனை செய்யும் பொழுது தசநாதம் ஒலிப்பார்கள். ஆண்முகத்தில் பரம்பரம்தான் பெரிதனில் அவ்விடத்தில் மேன்மேல், அதாவது பூர்வ ஞான சிதம்பரம் வெளிப்பட்டு அதன் மூலம் தான் கண்ட யோக காட்சியை சிதம்பரம் கோயிலிலே வெளிப்படுத்தி காட்டினார்கள். பெரிதாய் ஆடுகின்ற சேகவடி. பூர்வ ஞான சிதம்பரம் முடிந்துவிட்டது. காற்றின் இயக்கம்
இப்பொழுது ஒளி இயக்கமாகிய அறிவு மார்க்கம் வந்துவிட்டது. இந்த அறிவு மார்க்கத்தில் பரமஆகாசம் அனாதி, அதற்கு காரணமான கடவுள் அனாதி, இவர் தனி சக்தி. ஆகாயத்தில் அனாதியான வெளியில் காற்றும் அனாதி. இந்த காற்று தடையற்ற இயக்கமாக பேராற்றலாக உள்ளது. ஆக தனி சிவமாகிய பேரறிவு இயக்க தடையற்ற இயக்கமாகிய பேராற்றல் இயங்குகிறது. ஆக இரண்டும் சேர்ந்து அருள் சக்தியாக உள்ளது. இந்த அருள் சக்தியை அருளை பெற ஜீவகாருண்ய ஒழுக்கம் மூலம் இந்த அருளை பெற்று அவரை கண்டு கனிந்து கலந்தவராகி நம் ஐயா தான் கண்ட அக அனுபவத்தை சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சங்கத்தை நான் பெற்று கொண்டனன் என்று கூறி நாம் காண வடலூர் பெருவழியில் சத்திய ஞான சபையை அமைத்து உள்ளார்கள். பூர்வ ஞான சிதம்பரம் என்பது காட்டினால் வெளிப்பட்ட யோக ஞான காட்சிகள். உத்திர ஞான சிதம்பரம் என்பது இதுவரை கூறிய எல்லாவற்றிற்கும் உத்திரம் என்பது பதில், ஞானம் என்பது ஒளி, அறிவு, விளக்கம், தெளிவு. சிதம்பரம் என்பது நமது சிற்சபையாகிய பூர்வ மத்தியில் நாம் பெருமான் கண்ட அனுபவத்தை எல்லோரும் பெற வேண்டும், எல்லா உயிரும் இன்பமடைய வேண்டும் என்பதன் பொருட்டு ஏன் உரைத்தேன் என்றால் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். நான் அடையும் பயன்தனை நீர்தான் அடைதல் குறித்தே என்று நம் பெருமான் எல்லாம் உள்ள தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவனிடம் விண்ணப்பம் செய்த வண்ணம் உள்ளார். அவ்வாறு செய்பவர் அவரை தவிர வேறு யாரால் கூட முடியும் என தன் தோழியிடம் கேட்கிறார். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.